பி ஹேப்பி அண்ட் பி ஹெல்த்தி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட ஸ்பேரோ வெல்னஸ் சென்டரில் தியோ ஆர்கானிக் அண்ட் மைக்ரோ கிரீன் அப்படின்னு ஒரு குட்டி ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, குட்டி ஷாப் ஒன்று நாங்கள் இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதை பற்றி நம்ம என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு மட்டும் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், தியோ ஆர்கானிக் அண்ட் மைக்ரோ கிரீன் அப்படிங்கிற பேரில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது ஹேர் ஆயில். ஹேர் ஆயில் வந்து நாங்களே தயாரிக்கிறோம். நிறைய பேருக்கு கொடுத்து நாங்கள் ரிசல்ட் எடுத்துருக்குறோம். இது ஹேர்லாஸ்க்கு ரொம்ப யூஸாக இருக்குது. இது நெய் வீட்டிலே தயாரிக்கிறது, தயாரித்து இது நாங்கள் வாங்கிறது. இது தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய், நல்லெண்ணெய், இது எல்லாமே ஆற்ற இடத்துல நாங்களே நேராக நின்று ஆட்டி நாங்கள் வாங்கிட்டு வர்றது. நீங்கள் தைரியமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். தென் இங்கே இருக்கிறது எல்லாம் நாட்டு சர்க்கரை, பாரம்பரிய அரிசிகள், சிறுதானியங்கள். இந்த பாரம்பரிய அரிசி நாங்கள் ஆல்ரெடி பேஷண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அதாவது யூட்ரஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இந்த பூங்கார் அரிசி சாப்பிடுங்க, அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். காட்டு யானம் அரிசி எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்லது. கவுனி அரிசி சுகர் பேஷண்ட்டு, இன்னும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எல்லாருமே பாரம்பரிய அரிசிகள் நார்ச்சத்து இருக்கிறதுனால வெயிட் லாஸ் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிடலாம். ஆனால் குறிப்பாக பூங்கார் அரிசி பெண்கள் சாப்பிட்லாம், காட்டு யானம் எலும்பு பிரச்சனை உள்ளவங்க சாப்பிட்லாம், கவுனி அரிசி சுகர் உள்ளவங்க சாப்பிட்லாம், மட்ட அரிசியில் நிறைய நார்ச்சத்து இருக்குது சாப்பிடலாம். இந்த மாதிரி அரிசிகள் வச்சுருக்கோம். சிறுதானியங்கள் திணை, வரகு, சாமை, குதிரைவாலி, கம்பு இதெல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம். இதுலேயும் நார்ச்சத்து நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை நிறைய இருக்குது. நீங்கள் எங்கள் கிளினிக்கு விசிட் பண்ணிங்கன்னா ஒவ்வொன்றுலையும் என்னென்ன பயன்கள் இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாமே நாங்கள் சொல்லித்தரோம். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய உணவு முறைகளை நீங்கள் மாற்றிக்கோங்க. அப்படி மாற்றும் பொழுது நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கலாம், ஹாப்பியாகவும் இருக்கலாம். இது எல்லாமே டிஸ்பிளே வச்சுருக்கோம். அடுத்ததாக முக்கியமாக நாங்கள் இன்னும் பண்ணிகிட்ருக்கிறது என்னென்னா மைக்ரோ கிரீன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன அப்படின்னா, என்னோடய யூடியூப்லேயும் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். இருந்தாலும் நீங்கள் இப்போ நாங்கள் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம், நீங்கள் பார்த்துக்கோங்க. இது நம்ம ஸ்ப்ரவுட் பண்ணுறோம் இல்லையா, முளை கட்டுறோம் இல்லையா ஒரு நாளில், அதைய இன்னும் ஒரு 10 நாள் நம்ம முளைக்க வச்சு இதை நம்ம கட் பண்ணுறோம். இதில் வந்து விட்டமின் சி, ஃபைபர் எல்லாமே இதில் வந்து நிறைய இருக்குது. அதனால் ஒரு 10 நாள் 12 நாள் இதை நல்லா முளைச்சி பாருங்கள். இதை முளைச்சி நம்ம கட் பண்ணி இந்த ரேடிஸ் மைக்ரோ கிரீனில் நம்ம சட்னி செஞ்சு சாப்பிட்லாம். வெந்தயம் மைக்ரோ கிரீனில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கட் பண்ணி சாம்பாரில் போட்டு சாப்பிட்லாம், பொரியலில் போட்டு சாப்பிட்லாம். இந்த வெந்தயம் மைக்ரோ கிரீனில் 125% விட்டமின் சி இருக்குது. அப்போ நமக்கு நோய் எதிர்ப்பு, இந்த காலங்களில் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம அதிகமாக கொண்டு வரணும் இல்லைங்களா, அதனால் அது நம்ம பண்ணிக்கலாம். பாலாக்கு இருக்குது பாருங்கள். சன்ஃப்ளவர் சீடு நிறைய பலன்கள் இருக்குது, நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, இதை நம்ம வளர்த்திருக்கிறோம். இப்போ இது வந்து இந்த வெந்தய மைக்ரோ கிரீன் வந்து இது சின்னதாக வளர்ந்துட்டுருக்குது. இந்த வெந்தய மைக்ரோ கிரீன் வந்து வளர்ந்து முடித்தது. இது பாருங்கள், இது வளர்ந்து முடித்தது. அதே மாதிரி சன்ஃப்ளவர் வந்து வளர்ந்துட்டுருக்குது. இப்படி ஒன்றொன்றையும் நாங்கள் இது வாங்கிட்டு போகிறவங்க நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு 2-3 நாள் வளர்த்து நாங்கள் இப்படி கொடுத்துட்டோன்னா, நீங்கள் 2 நாள் வீட்டில் தண்ணி ஊற்றினீங்க, ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு எப்போல்லாம் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இது மாதிரி நாங்கள் பேக் பண்ணி கொடுத்துட்றோம். ஒரு 4 நாள் 5 நாள் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே தயவுசெய்து வைக்காதீங்க. இதை நீங்கள் ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கலாம். தென் மிக முக்கியமானது வீட் கிராஸ். நம்ம மைக்ரோ கிரீன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இதுவும் மைக்ரோ கிரீன் தான். அது வந்து நம்ம அப்படியே சாப்பிடலாம். இது அப்படியே நம்ம சாப்பிட முடியாது, ஜூஸ் எடுத்து தான் நம்ம சாப்பிட முடியும். இது வீட் கிராஸ். ஆல்ரெடி நான் யூடியூப்பில் நிறைய போட்டிருக்கேன். ஆனாலும் இன்றைக்கி டிஸ்பிளே ஃபுல்லாக வச்சுருக்கோம், நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள். இது நல்லா வளர்ந்த வீட் கிராஸ். இது இப்போ தான் போட்டிருக்கோம், நீங்கள் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இது ஒரு 3 days ஆயிடுச்சு போட்டிருக்கோம். இது கட் பண்ணி எடுத்தது 3ஐயும் வச்சுருக்கோம். இது நீங்கள் நல்ல ஜூஸ் அடித்து கொஞ்சம் இஞ்சி போட்டு ஜூஸ் அடித்து டெய்லி குடிக்கும்போது உங்களுடைய பிளட்டு ப்யூரிஃபை ஆகுது, உங்களுடைய சுகர் கம்மியாகுது, வெயிட் லாஸ் ஆகுது, நிறைய பிரயோஜனங்கள். முக்கியமாக இது வந்து குளோரோஃபில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்கின் பிரச்சனை எல்லாமே போகுது. அதனால் இது எல்லாம் ஏன் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, எங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறத விட அதுக்கும் மேலாக உங்களுடைய ஹெல்த் அவேர்னஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் சொல்கிறோம். இது எல்லாமே நீங்கள் வந்து சிரமம் பார்க்காமல் வாங்கி நீங்கள் வீட்டில் செய்ய முடியாதவங்க நாங்கள் செய்கிறோம். நீங்கள் வாங்கி அதை பயன்படுத்தி நீங்கள் பயன்பெறுங்கள்.
இப்போ வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, ஒரு சின்னதாக குட்டி ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது எதனால் ஓப்பன் பண்ணோம், என்னடா ஆயுர்வேதிக் கிளினிக்காக இருக்குது அதில் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க இல்லையா. ஏன்னா நம்மக்கிட்ட வர பேஷண்ட் எல்லாருக்குமே நாங்கள் ஃபுட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறப்ப என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சிறுதானியம் சாப்பிடுங்க, பாரம்பரிய அரிசி சாப்பிடுங்க அப்படிங்கிறப்போ நெக்ஸ்ட் விசிட்டிங் அவங்க வரப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு வாங்குறதுக்கே நேரம் இல்லை மேடம் அப்படிம்பாங்க. அதனால என்ன பண்ணேன், ஒரு சின்னதாக ஒரு மில்லட்ஸு, ஒரு ட்ரெடிஷ்னல் ரைஸ் அது மாதிரி வாங்கி வைக்க ஆரம்பித்தோம். அப்புறம் சின்னதாக அது ஒரு ஆர்கானிக் ஷாப்பாகவே எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வச்சுட்டு மைக்ரோ கிரீனும் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு யாருக்கு என்னென்ன டிசீஸோ, இப்போ ஃபெனுக்ரிக்கு, வீட் கிராஸு அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கவும் ஆரம்பிச்சிட்டோம். யாருக்கு என்ன தேவையோ ஒரு 7 days டைம் கொடுத்தாங்கன்னா அதை நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. வாங்க, ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ.